கேரித்தீவு மண்ணின் மைந்தர்கள் வெகு விமரிசையாக நடத்திய கேரித்தீவில் பூத்த அரும்புகள் அகவை 60 நிறைவு விழா நேற்று கேரித்தீவு கிழக்கு தோட்டு தமிழ் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. 1965ஆம் ஆண்டு பள்ளியில் பயின்ற ஒரே வகுப்பைச் சேர்ந்த 48 மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மொத்தம் 150க்கும் மேற்பட்ட நண்பர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை திருவிழா கோலமாக மாற்றினர். சிறப்பு விருந்தினர்களாக வணக்கம் மலேசியாவின் நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் முத்துசாமி, கேரித்தீவு கிழக்கு தோட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் விமலாம்பிகை இருளப்பனும் கலந்து கொண்டனர். இதுபோன்ற முன்னாள் மாணவர்களின் ஒன்று கூடல் ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒன்றென தியாகராஜன் தமதுரையில் கூறினார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது சாதாரண விஷயம் இல்லை. திரு வாசுதேவன் அவர்கள் போன்றோரை ஒரு முன்னெடுப்பு எடுத்து இதெல்லாம் செய்கின்றார்கள் என்றால் சமூகத்தின் மீதும் தங்களுடைய சரித்திரத்தை மறக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்திலும் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி, அதற்கு நீங்கள் அனைவருமே கை கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து இன்று வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நம்முடைய சமுதாயத்தில் இன்று இல்லை 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 என்று சொல்வது இந்த ஒற்றுமை என்ற ஒரு விஷயம்தான். அந்த ஒற்றுமையை வெளிக்காட்டுவதற்காக நீங்கள் வந்திருப்பது பாராட்டக்கூடிய விஷயம். இன்னைக்கு நம்ம சேர்றதே நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியம், நாகரிகம், விருந்தோம்பல், ஒன்று கூடல், ஒற்றுமை வளர்த்தல், அதனுடைய அடையாளம் தான் இந்த நிகழ்ச்சி. ஆனால் இன்னைக்கு சமுதாயம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனையோ விஷயங்கள் பார்க்கும்போது நான் நேற்று கூட ஒரு செய்தியை பார்த்தேன். சில செய்திகளை பார்க்கும்போது அங்கு மற்ற இடத்தவர் நம்மளை பற்றி பேசும்போது கொமெண்ட்ஸ்ல நீங்க போய் பார்க்கும்போது அவ்வளவு வேதனையா இருக்குது. அடித்தடி இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த கில்லான் பள்ளத்தாக்குகள் சொன்னாலே நமக்கு எங்கே வருது, செந்தூசான்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வருது, அங்கே பேராக்கில் புத்தம்னு சொன்னால் என்ன ஞாபகம் வருது. அது இதெல்லாம் ஏன் வந்தது? இந்த கேள்விகள் தான் நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக கவனத்தில், அதாவது எப்பொழுது மனதில் வைக்க வேண்டும் என்னவென்றால், நாம் அடுத்த தலைமுறையை வல்லவர்களாக கொண்ட சமுதாயமாக உருவாக்க வேண்டிய கடமை இருக்கின்ற அதே பட்சத்தில் அவர்களை நல்லவர்களாகவும் உருவாக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. முன்னாள் மாணவர்களின் முயற்சி பாராட்டுக்குரியது என தலைமை ஆசிரியை விமலாம்பிகை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்நிகழ்ச்சி நம் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான நிகழ்ச்சியாகவும் ஒரு பாலமாகவும் அவர்களுடைய ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் மக்களுக்கு தமிழ் பள்ளியின் ஒரு முக்கியத்துவத்தையும் இங்கு பயிலும் மாணவர்கள் சிறந்து வர முடியும் அப்படின்ற ஒரு கோணத்தையும் உருவாக்க முடியும் என்று நம்புகிறேன். மேலும் நம்மளுடைய முன்னாள் சமுதாயத்தினரும் சந்ததியினரும் சரி அல்லது இந்த காலத்து மாணவர்களும் சரி தமிழ் பள்ளியை தேர்ந்தெடுத்து தமிழ் பள்ளியில் கல்வி பயின்றால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. உறவு விட்டு போக கூடாது என்பதே இந்நிகழ்வின் நோக்கம் என ஏற்பாட்டு குழு தலைவர் வாசுதேவன் அதலி வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். பிறந்து வாழ்ந்தவங்க நாங்கள் அதிகமான பேர் 1965 இந்த எங்களோட ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் படி இந்த இடத்துல 138 பேர் பிறந்திருந்துருக்குறோம். அதில் கடைசியாக நாங்கள் போய்ட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தப்போ இடைநிலை பள்ளியில் 3 தமிழ் பள்ளிக்கூடம், தெற்கு மேற்கு கிழக்கு தமிழ் பள்ளியிலேருந்து இடைநிலை பள்ளி போனப்போ 100% ஒரு இந்தியன்ஸுக்கு படித்த ஒரு இடைநிலை பள்ளி. எங்களுக்கு மேலே எத்தனை வயது மூத்தவங்க படிச்சிருக்காங்க, எங்களுக்கு கீழேயும் படிச்சிருக்காங்க. ஒரு சதவீதம் எடுத்துக்கிட்டால் ஒரு 96-97% சதவீதத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால இதை நாங்கள் இந்தியர்கள் படித்த ஒரு இடைநிலை பள்ளி, மலேசியாவில் உள்ள ஒரே இடைநிலை பள்ளி. இது வெளிச்சத்துக்கு வெளிவராமல் இருந்த ஒரு பள்ளிக்கூடம். 1965 நாங்களாம் பிறந்து அவ்வளோ பேரில் இன்றைக்கு கொஞ்சம் பேர் தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு எடுத்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் எங்கள் நண்பர்களோட ஒரு ஒற்றுமை. நாங்கள் அதிக நாளாக ஒரு பாய்ஸுங்களை எடுத்துக்கிட்டால் ஒரு இளைஞர்கள் தான் சொல்கிறேன்னு எல்லாத்தையும் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வெல்ல முடியாத இளைஞர்கள் எடுத்துக்க வேண்டி தான். ஸோ நாங்கள் இது மறுபடியும் இடைநிலை பள்ளி சொல்லிய போனால் எங்களுக்கு மேலே படித்தவங்க மூத்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, கீழே படித்தவங்க இருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு 95% போகிறது மேலே போனதுனால 100% இந்தியனுங்க படித்த இடைநிலை பள்ளின்னு தான் நாங்கள் சிறப்பாக இன்னும் அதை திரும்பி சொல்ல விரும்புகிறோம்.
ஏற்கனவே அகவை 50 விழாவில் கலந்து கொண்ட சில நண்பர்கள் இன்று அவர்களுடன் இல்லாததை நினைவு கூறும் வகையில் ஆழ்ந்த துயரமும் தெரிவிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்களை சந்தித்த அனுபவத்தை முன்னாள் மாணவர்கள் சிலர் வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். 1965 பிறந்த அனைவரும் 60 வயசை கடந்துட்டோம். 60 வயசை கடந்தாலும் இன்றைக்கி நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கம்யூனிகேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அற்புதமான அந்த தொழில்நுட்பம் தான் ரொம்ப இது. ஸோ அதுக்கு பிறகு எனக்கு என்னோடய நண்பர்களோட கான்டாக்ட் கிடைக்கல. ஸோ திடீர்னு தற்செயலாக ஒரு நண்பர் மூலிமா எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அது மூலிமா நாங்கள் இந்த இதில் இணைப்பில் இருந்து 50 வயசோட பிறந்த நாள், அப்புறம் 55 வயசு, 60 வயசு, இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் செலப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ 60 வயசு செலப்ரேட் பண்ணுறது எனக்கு மிக மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த 60 வயசு ஆகியும் இன்னும் நாங்கள் எங்களோட அதாவது நட்புகளை நம்ம இன்னும் மீட் பண்ணுறோன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக. என் பக்கத்தில் நிற்கிறவங்கெல்லாம் என் கூட ஒன்றா படித்தவங்க, ஒரே வயசில் சேர்ந்தவங்க தான். நாங்கள் படித்தது மேற்கு தோட்டம், கேரித்தீவு மேற்கு தோட்டத்தில் தான் நாங்கள் படித்தோம். நாங்கள் படித்த காலத்தில் அவ்வளோ வசதி இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மனசில் ஒரு அழிக்க முடியாத அந்த பசுமையான நினைவுகள் இன்னமும் எங்ககிட்ட இருக்குது. அதனால தான் இன்னமும் இந்த பள்ளிக்கூடம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு தனி ஆர்வமோ ஒரு அக்கறையும் எங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்து மேலே இருக்குது. அதனால் எங்களுடைய 60 வயசு நிறைவு விழாவை கூட கேரித்தீவிலேயே தமிழ் பள்ளியில் நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதில் நாங்கள் உண்மையிலேயே பெருமைப்படுறோம். நாங்கள் பிறந்து வளர்ந்த எங்கள் தாய் மண்ணில் இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் படிக்க போகும்போதெல்லாம் சைக்கிளில் தான் போகணும். அப்போல்லாம் பணம் குறவுனால சமயத்தில் நடந்து தான் போயிருக்கோம். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கோம். அப்புறம் நாங்கள் போகும்போதெல்லாம் ஃபேரியில் என்னென்னா அது சமயத்தில் பழுதானா பள்ளிக்கு போக முடியாது. அப்புறம் தண்ணி ஓட்டம் இருந்தாலும் ஃபேரியில் போக முடியாது. சில காலகட்டத்தில் நாங்கள் பள்ளிக்கே போக முடியாமல் அந்த சூழ்நிலையில் இருந்துட்டோம். அதனால் நாங்கள் அப்படி இப்படின்னு கஷ்டத்தில் படித்து வந்துட்டோம். மாலை 5 மணி வரை நடைபெற்ற நிகழ்ச்சியின் இறுதியில் பிரிய மனமில்லாமல் பிரிந்து சென்ற நண்பர்களின் வெளியோரத்தில் நீர்த்துளிகள் மிதந்தன.